Good morning, student. Today, 12th physics effects of dielectrics in capacitors. அந்த டாபிக்ல செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா கண்ணு? இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா when the battery remains connected to the capacitor. கெப்பாசிட்டரோட பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த கெப்பாசிட்டருக்கு இடையில நம்ம டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சேஞ்ச் ஆகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி சார்ஜஸ்ஸு, கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் எனர்ஜி, இதனுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஃபர்ஸ்ட்டு 2 parallel plates நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். லாஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணே, இந்த மாதிரி 2 parallel plates எடுத்துக்கிறோம். ரெண்டுடைய ஏரியா கிராஸ் செக்ஷனும் சேம் ஏரியா கிராஸ் செக்ஷன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்மால் டி அப்படிங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸில் இந்த பிளேட்டை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளேட்டை நம்ம ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையம்மா, அதே மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். சரியா, இந்த பிளேட்டை இதோட கனெக்ட் பண்ணுறோம், இந்த பிளேட்டை இதோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சரியா, ஸோ அப்போ இந்த பிளேட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த பிளேட்ல நமக்கு அக்குமுலேட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த பிளேட்ல நமக்கு, இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் நமக்கு அக்குமுலேட் ஆகும். சரியாம்மா, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க அக்குமுலேட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க அக்குமுலேட் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ், இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உடைய டைரக்ஷன் நமக்கு இப்படி இருக்கும். சரியா, அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்தோம். E0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையாம்மா. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி, இந்த 2 parallel plates இதை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட், இது நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டா நமக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொல்லி டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நாம இந்த இப்போ என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணாம, லாஸ்ட் கேஸ்ல என்ன கண்டு பார்த்தோம், இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம். இப்போ நாம இந்த கேஸ்ல இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது டைஎலக்ட்ரிக்கை இதுக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்றோம். அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே டயக்ராம் தான்மா, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி 2 parallel plates அதே மாதிரியே தான் இருக்கணும். 2 parallel plates, ஒரு பேட்டரி. சரியா, அதே கனெக்ஷன் தான். இந்த மாதிரி இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், இது கூட கனெக்ட் பண்றோம். இது பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட். சரியா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொல்லி டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சரியாம்மா, இப்போ இந்த பிளேட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்றோம். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், மைக்கா, எபோனைட், கிளாஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை நம்ம இதுக்குள்ள இன்சர்ட் பண்றோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த 2 பிளேட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க என்ன இருந்துச்சோ அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு பேட்டரி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லை, அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இங்க மீடியம் என்ன கண்ணு, ஏர். இங்க மீடியம் என்ன கண்ணு, டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேஸ்ல V0 என்னடா கூடி கான்ஸ்டண்டா இருக்கும். ஏன்னாக்கா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2 பிளேட்டுக்கு இடையில சேஞ்ச் ஆகவே இல்லை. நமக்கு தெரியும் V ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, V ஈக்குவல் டு E இன்டு D. ஸோ V வந்து சேஞ்ச் ஆகல, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ இந்த கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகவே ஆகாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ U என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்டா தான் இருக்கும். சரியா, அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே டைரக்ஷன்லேயே இருக்கும். அவ்வளவு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துச்சோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இந்த கேஸ்லயும் நமக்கு இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாததுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஆனா இந்த கேஸ்ல நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுதே டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். அப்ப சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரடே அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Q ஈக்குவல் டு Q0 இன்டு எப்சிலான் R அப்படிங்கிற இவ்வளவு அளவுக்கு சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். எப்சிலான் R அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா குட்டி? Q0 அப்படிங்கிறது இந்த ஏர் மீடியம் இருக்கும் பொழுது என்ன சார்ஜஸ், Q
Q அப்படிங்கிறது டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையாமா. ஸோ அப்போ எவ்வளோ சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த கேஸில் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்சலான் நாட் ஆர் டைம்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏர்ல இருக்கும் பொழுது இந்த சார்ஜஸை விட எப்சலான் நாட் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ Q கிரேட்டர் தென் Q நாட் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சரியாமா. நெக்ஸ்ட் இதுல ஸ்டோர் ஆகிற கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியாமா. இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ்ல கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம். சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிளேட்ல ஸ்டோர் ஆகிற சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா C ஈக்குவல் டு Q பை V அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏர் மீடியமா இருந்துச்சுனாக்கா C நாட் ஈக்குவல் டு Q நாட் பை V நாட். அதே டைஎலக்ட்ரிக் மீடியமா இருந்துச்சுனாக்கா C ஈக்குவல் டு Q பை V அப்படின்னு சொல்லி போடக்கூடாது V நாட். ஏன்னா V நாட் ரெண்டுலயுமே கான்ஸ்டன்ட். ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 2ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ C ஈக்குவல் டு Q நாட் எப்சிலான் R பை V நாட். ஓகேவாமா. இந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த டேர்மை C நாட் அப்படின்னு சொல்லலாமா. C நாட் ஈக்குவல் டு Q நாட் பை V நாட். அப்போ C ஈக்குவல் டு C நாட் எப்சிலான் R. ஓகேவா. எப்சிலான் R கிரேட்டர் தென் 1. ஏர் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1, அதர் மீடியமா இருந்தா கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ C கிரேட்டர் தென் C நாட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த பேட்டரி கனெக்ட் பண்ண நிலையில கெப்பாசிட்டருக்குள்ள நம்ம டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி. நம்ம படிச்சிருக்கோம் கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. எப்போ இது ஏர் மீடியமா இருந்துச்சுனாக்கா C நாட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. அந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கேஸ்ல C ஈக்குவல் டு எப்சிலான் A பை D. நமக்கு தெரியும் எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலா எப்சிலான் நாட் A பை D அப்படிங்கிற ஃபார்முலால வந்து கெப்பாசிட்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்போ இந்த கேஸ்ல டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏர் மீடியமா இருந்துச்சுனாக்கா ஸ்டோர் ஆகிற எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா U நாட் ஈக்குவல் டு C V நாட் ஸ்கொயர்டு. லாஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்த என்ன ஃபார்முலா பார்த்தோம். லாஸ்ட் கேஸ்ல ஃபார்முலா U நாட் ஈக்குவல் டு 1/2 Q நாட் ஸ்கொயர்ட் பை C அப்படின்னு சொல்லி எனர்ஜி ஸ்டோருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம். இங்க நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு சார்ஜும் சேஞ்ச் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்ச் ஆகுது. அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனர்ஜி U நாட் ஈக்குவல் டு ஆஃப் C V நாட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல V நாட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எப்போ இந்த எனர்ஜி ஏர்ல அந்த கெப்பாசிட்டர் இருக்கும் பொழுது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம், ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் ஏரா இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க ஸ்டோர் ஆகிற எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா U நாட் ஈக்குவல் டு ஆஃப் C V நாட் ஸ்கொயர். ஓகேவா. சப்போஸ் டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம், ரெண்டு பிளேட்டுக்கு இடையில டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஸ்டோர் ஆகிற எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா U ஈக்குவல் டு ஆஃப் எல்லாம் விட்டு இங்க C நாட் வரும் இல்லையா, C V நாட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். Cக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம். C ஈக்குவல் டு C நாட் எப்சிலான் R அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்காமா. ஸோ அப்போ இந்த Cக்கு பதிலா இந்த வேல்யூ கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ U ஈக்குவல் டு 1/2 C நாட் எப்சிலான் R V நாட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நமக்கு கிடைக்கும். இதுல இந்த டேர்ம் நம்ம என்னன்னு எப்சிலான் R மட்டும் விட்டுட்டு நாம இந்த டேர்ம் என்னன்னு சொல்லலாம் ஆஃப் C நாட் V நாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் U நாட் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ U ஈக்குவல் டு U நாட் இன்மீடியட் என்ன இருக்கு எப்சிலான் R அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் நம்ம எழுதலாம். எப்சிலான் R கிரேட்டர் தென் 1. ஓகேவா. அப்போ இந்த டேர்ம் என்ன குட்டி ஆகும்
இவ்வளோ டைம் சேர்ந்தாதான் இந்த டேர்ம். அப்போ u greater than u0 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன கிளியரா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேட்டரியை கனெக்ட் பண்ண நிலையில கெப்பாசிட்டர் இருக்கும் பொழுது டைஎலக்ட்ரிக் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? ஸோ அப்போ செகண்ட் கேஸ்ல இருந்து நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செகண்ட் கேஸ்ல டைஎலக்ட்ரிக் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுல ஸ்டோர் ஆகிற சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ஸ்டோர் ஆகிற எனர்ஜியும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத கிளியரா நாம இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ்ல ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதாவது கெப்பாசிட்டர்ல இருந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம். செகண்ட் கேஸ்ல கெப்பாசிட்டரோட பேட்டரியை கனெக்ட் பண்ணி இருக்கும் பொழுது டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு கேஸ் பார்த்தோம் இல்லையாமா? டீட்டெயில்டா பார்த்தோம். அதை இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலமா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஈஸியா அந்த ரிசல்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, when the battery is disconnected, கெப்பாசிட்டர்ல இருந்து பேட்டரியை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா சார்ஜ் எப்படி இருந்தது? கான்ஸ்டன்டா இருந்தது. சார்ஜ் வந்து மாறவே இல்லை, சேஞ்ச் ஆகவே இல்லை. வோல்டேஜ் என்ன கண்ணாச்சு? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன கண்ணாச்சு? டிக்ரீஸ் ஆனிச்சு. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் என்ன கண்ணாச்சு? இன்க்ரீஸ் ஆனது. அதே மாதிரி எனர்ஜி என்ன குட்டியாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல பாருங்க, when the battery is connected, ஓகேவா? அப்படின்னா என்னன்னாக்கா பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கும் பொழுது அந்த டைஎலக்ட்ரிக்கை கெப்பாசிட்டருக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா கண்ணே? வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருந்தது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்டா இருந்தது. கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆச்சு, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டேப்லெட் காலத்தை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. தெரியுதா குட்டி? மெமரி பண்ணாம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம அழகா ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.